அது என்ன திதி நித்யா தேவியர்? திதி அப்படின்னாலே அந்த டேட். பொதுவா திதினா அன்னைக்கு நாள் என்ன நம்ம பார்த்திருக்கோம். ஒரு பட்சம் பார்த்திருக்கோம். பிரதமை முதல் அமாவாசை, பிரதமை முதல் பௌர்ணமி, சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம்னு பார்த்திருக்கோம். சுக்லபக்ஷம்னா வளர்பிறை, சுக்லனா வெண்மை. இந்த சந்திரன் வளருது பாருங்க, பிரதமையிலிருந்து பௌர்ணமி வரையில் ஒரு 15 நாட்கள். அப்புறம் திரும்பியும் ஒரு சைக்கிள் போறது தேய்பிறை, பிரதமை முதல் அமாவாசை வரை. சோ ஒரு மாதத்தை 2ஆக பிரிக்கலாம்னு பார்த்திருக்கோம். பக்ஷம்னு பார்த்திருக்கோம். ஒரு பக்ஷம்னா 15 நாட்கள். இந்த 15 நாட்கள் வந்துங்க ஐயா, 15 நாட்களும் அந்த சந்திரன் வளர்பிறையாக இருந்தாலும் சரி, தேய்பிறையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சந்திரனுடைய அந்த அமைப்புக்கும் நம்முடைய சாஸ்திரம் ஒரு சக்தியாக தெரிவிக்கிறது, இந்த சக்தி அப்படின்னு. அப்போ ஒரு 15 மொத்தம் எவ்வளவு நம்ம திதி பார்த்தோம்? 15 திதிகள். சோ 15 திதி தேவதைகளுக்கு திதி நித்யான்னு பேர். இதுக்கெல்லாம் தாண்டி இந்த 16வது சக்தி தான் அந்த காமேஸ்வரி அப்படின்னு, அந்த புவனேஸ்வரி, ராஜராஜேஸ்வரின்னு நடுவுல பிந்துல இருக்கக்கூடியது. இங்க ஸ்ரீசக்கரம் பார்த்தீங்கன்னா நடுவுல பிந்து இருக்கும். பிந்துவை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு 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 திரிகோணம் இருக்கும், ஒரு ட்ரையாங்கிள். அந்த திரிகோணத்துல ஆன்டி கிளாக் வைஸுங்க, இப்படி ஒரு 5, இப்படி ஒரு 5, இப்படி ஒரு 5, 5 5 5 15 தேவதைகள். நடுவுல இருக்கிறது ஷோடசி மகாத்ரிபுர சுந்தரி, அவ நடுவுல இருப்பா. இந்த 15 சக்திகளை நாம் வழிபடக்கூடிய ஒரு பத்ததி தான் திதி நித்யா சபர்யா, திதி நித்யா பூஜை என்று கூறுவார்கள்.